இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற பதிவில் வந்துட்டு சங்கரலிங்கனார். இவர் யார், இவர் எந்த ஊரை சேர்ந்தவர், இவரை பற்றி நீ நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் முழுசாக பார்ப்போம். ஒரு காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க. மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை என்னுடையது அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று பார்த்துருப்போம். அந்த காமெடி தான் ஒத்த விஷயம்தான் இந்த விஷயம். எப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி உயிர் விட்டவர் ஒருத்தர், ஆனால் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சது நாங்கள் தான் சொல்லிட்டு அலையிற கூட்டம் ஒரு கூட்டம். அந்த தமிழ்நாடு பெயர் வைக்கிறதுக்கு உயிர் விட்டவர் தான் வந்துட்டு இந்த சங்கரலிங்கனார். இவர் வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிற மாவட்டத்தில் மணல்மேடு அப்படின்னு ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பசாமி, அம்மா வந்துட்டு வள்ளியம்மை. இவருக்கு மகனாக பிறந்தவர் தான் சங்கரலிங்கனார். இவர் வந்துட்டு ஆரம்பகால வாழ்க்கையில் வந்துட்டு காமராஜர் அவர்கள் பயின்ற பள்ளிக்கூடத்தில் தான் வந்துட்டு இவர்களும் வந்துட்டு பள்ளி பருவத்தை வந்துட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு வணிகத்தில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் கதர் ஆடை மேலே உள்ள காந்தி அவர்கள் மேலே உள்ள பற்றுனால கதர் ஆடை நீகள் அந்த இதுலேயும் வந்துட்டு ஈடுபட்டார். இவர் வந்துட்டு நாடார் மக்களுக்காக நாடார் அபிவிருத்தி சங்கம்னு ஒன்று வந்துட்டு ஆரம்பித்தார். 1956 ஜூலை 12 வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 12 அம்ச கோரிக்கையை வந்துட்டு முன்வைக்கிறார் யார், சங்கரலிங்கனார் அவர்கள். அந்த 12 அம்ச கோரிக்கைகள் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு முதலாவதா தமிழ், அதாவது மொழிவாரி மாகாணமாக பிரிக்கணும், தமிழகத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேசட்டும், அப்போ வந்துட்டு மதராசி அல்லது சென்னை இப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பெயர் வச்சு தரணும் அப்படின்னு வந்துட்டு அந்த கோரிக்கையில் இருந்துச்சு. இன்னொன்று, அரசியல்வாதிகளும் வந்துட்டு சாதாரண மக்கள் போல எளிமையான தோற்றமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும், இன்னொன்று மதுவிலக்கு. இந்த மதுவிலக்கு கோரிக்கையும் அப்போதே வந்துட்டு முன் வச்சிருக்காரு சங்கரலிங்கனார் அவர்கள். இந்த மதுவிலக்கு கோரிக்கைங்கிறது வந்துட்டு இப்போ வரைக்கும் அது ஒரு கோரிக்கையாகவே தான் இருக்குது. இன்னொன்று, அதுதான் தமிழகத்துக்கு ஒரு வருமானமாகவும் இருக்குது. விழா காலங்களில் டார்கெட் வச்சு நடத்துகிறாங்க. 800 கோடி 900 கோடி, ஒரு தீபாவளிக்கு 800 கோடி வந்திருக்குன்னா பொங்கலுக்கு 900 கோடி வரணும் அப்படின்னு டார்கெட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் தான் வந்துட்டு இந்த மதுவிலக்கு. இந்த கோரிக்கையும் அவர்கள் வந்துட்டு முன் வச்சிருக்காரு. இவர் வந்துட்டு அதே வருடம், அதாவது 1956 ஜூலை 27 வந்துட்டு சூளக்கரையில் வந்துட்டு தன்னுடைய உண்ணாவிரதத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறார். இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கும் போது அவர் வந்துட்டு தனிநபராக வந்துட்டு ஆரம்பிக்காரு. அப்பொழுது வந்துட்டு ஆளுகின்ற ஆட்சி அரசாக இருந்தது வந்து காங்கிரஸ். இவருடைய கோரிக்கையை வந்துட்டு அப்பொழுது வந்துட்டு காங்கிரஸ் அரசு வந்து ஏற்றுக்கொள்ளலை. அதற்குள்ள வந்துட்டு இந்த உண்ணாவிரதத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட சலசலப்புகள்லாம் வந்துட்டு ஏற்படுது. அப்போ வந்துட்டு மாப்போ, சிவஞானம், அப்புறம் அண்ணாதுரை, காமராஜர், ஜீவானந்தம் போன்றவர்கள்லாம் வந்துட்டு ஒரு உண்ணாவிரதத்தை கைவிட சொல்லி அவர் போய் நேரில் போய் பார்த்து கோரிக்கை வர்றாங்க. அப்படி இருந்தும் சங்கரலிங்கனார் அவர்கள் வந்துட்டு அந்த கோரிக்கையை வந்துட்டு ஏற்க மறுக்கிறாரு. மேலும் வந்துட்டு அந்த உண்ணாவிரதத்தை வந்துட்டு தொடர்றாரு. அப்படியே நாள் போக அவருடைய உடல்நிலையும் வந்துட்டு மிகவும் மோசமான நிலைக்கு வந்துட்டு அவர் தள்ளப்படுறாரு. மறுபடியும் வந்துட்டு அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு நேரில் போயிட்டு பார்க்கும்போது அப்பையும் கூட வந்துட்டு 3 அம்ச கோரிக்கையும் கடிதத்தை வந்துட்டு அண்ணாதுரை அவர்கள்ட்ட வந்துட்டு கொடுக்குறாரு.
அப்போ வந்துட்டு ஒரு கருத்தும் வந்துட்டு சங்கரலிங்கன் அவர்கள் சொல்றாரு. என்னன்னா, பொது ஜனங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக தவறான வழியில் வந்துட்டு கண்டிக்கத்தக்கமான போய்கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி ஒளிந்தே தீரும் அப்படின்னு அறிவுத்திறன் இருந்தால் திருத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு எச்சரிக்கையும் வந்துட்டு சங்கரலிங்கன் அவர் வந்துட்டு விடுத்திருந்தார். அக்டோபர் 10, 1956 அப்போது வந்துட்டு சங்கரலிங்கன் அவருடைய உடல்நிலை வந்து மிகவும் மோசமான ஆனதுக்கப்புறம் அவர் வந்துட்டு மருத்துவமனையில் வந்துட்டு அனுமதிக்கப்படுகிறார். மருத்துவமனையில் வந்துட்டு ஜூலை 13 அன்று வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய உயிரும் வந்துட்டு அவரை விட்டு வந்து பிரிஞ்சிருது. அவர் பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கூறியது என்னன்னா, பிரிஞ்சதுக்கு முன்னாடி என்னுடைய உயிர் பிரிந்ததுக்கப்புறம் என்னுடைய உடலை வந்துட்டு இவர்களிடம்தான் வந்துட்டு ஒப்படைக்க வேண்டும் சொல்லி அவருடைய இதில் வந்துட்டு எழுதி வச்சிருந்தாரு. அதன் பேரில் வந்துட்டு பொது உடைமை கட்சி அவங்கக்கிட்ட வந்துட்டு அவருடைய உடல்கள் வந்துட்டு ஒப்படைக்கப்பட்டது. அவர் இறந்ததை வந்துட்டு சென்னையில் உள்ள நகர கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு உண்ணாவிரதமும் அறிவிச்சு உண்ணாவிரத போராட்டமும் இருந்தாங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் வந்துட்டு பல கட்சி தலைவர்களும் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்துட்டு கம்யூனிஸ்ட் தலைவர் JTK தங்கமணி, அப்புறம் KP ஜானகி அம்மாள் அவர் வந்து மருத்துவமனைக்கு சென்று பதிவேட்டில் கையெழுத்திட்டு உடலை வந்துட்டு பெற்றுக்கிட்டாங்க. மதுரை தத்தநேரி சுடுகாட்டில் வந்துட்டு சங்கரலிங்கன் அவர்களுடைய உடல் வந்துட்டு தகனம் செய்யப்பட்டது. தியாகி சங்கரலிங்கனார் நினைவு போற்றும் வகையில் வந்துட்டு தமிழ்நாடு அரசால் வந்துட்டு விருதுநகர் கல்லூரி சாலையில் உள்ள நகராட்சி பூங்கா அருகில் வந்துட்டு 76 லட்சம் செலவில் வந்துட்டு மணிமண்டபம் வந்துட்டு ஒன்று வந்து கட்டப்பட்டுள்ளது. சங்கரலிங்கனார் எடுத்து நடத்தின இந்த உண்ணாவிரதம் போராட்டம் எதற்காக? தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவர் உயிர் விடும் வரையும் அந்த கோரிக்கை என்பது வந்துட்டு நிறைவேற்றப்படாமல் அவருடைய வாழ்வில் காணல் நீராகவே அழிந்தது. ஆனால் இந்த கோரிக்கை வந்துட்டு மறுபடியும் வந்து அரசியல் தலைவர் வந்து கோரிக்கையை வந்துட்டு வைக்கிறாங்க. அப்படிங்கிற வந்துட்டு 1962 வந்துட்டு நாடாளுமன்றத்தில் வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு கோரிக்கை வைக்கணுங்கிற இதுக்கு வந்து கோரிக்கைக்கு வந்துட்டு அப்போது வந்துட்டு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்போ ஒரு அரசு வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போ அந்த கோரிக்கையை வந்துட்டு அப்படிங்கிற வந்துட்டு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் 1964 அந்த வருஷம் சட்டமன்றத்துலேயும் வந்துட்டு அந்த கோரிக்கை வந்துட்டு வைக்கிறாங்க. அப்பையும் இங்கே வந்து வைக்கப்பட்ட கோரிக்கை வந்துட்டு நிராகரிக்கப்பட்டதாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்பங்கில வந்துட்டு சென்னை ஜெயின் சார்ஜ் கோட்டை வந்துட்டு தமிழக அரசு அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அப்பொழுது தான் வந்துட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் தீர்மானமும் வைக்கப்பட்டுச்சு. அந்த கோரிக்கையும் தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டது. பின்னர் வந்துட்டு நவம்பர் 23, 1968 வந்துட்டு தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நாடாளுமன்றத்திலையும் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டது. இதை அடுத்து தான் வந்துட்டு டிசம்பர் 1, 1968 வந்துட்டு தமிழ்நாடு முழு பெயர் மாற்றம் விழாவாக வந்துட்டு, அதாவது தமிழ்நாடு முழு பெயர் மாற்றமாக வந்துட்டு கொண்டாடப்பட்டது. சங்கரலிங்கனாருக்கு இந்த விஷயத்தில் வந்துட்டு நன்றியும் வணக்கத்தையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கணும். விதைச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா சங்கரலிங்கனார். அந்த அப்பேற்பட்ட தலைவரை பற்றி அவர் வாழ்ந்த ஊரான விருதுநகர் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் கூட அவரை பற்றிய தகவல்கள் வந்துட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறலையே அப்படின்னு ஒரு வருத்தம் தான் வந்துட்டு இந்த பதிவில் வந்துட்டு நான் வந்துட்டு வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. அப்பேற்பட்ட தலைவர்களையும் வந்துட்டு நாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்துட்டு இந்த பதிவையும் வந்துட்டு பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.